இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. மகேஷ், டைம் ஆக ஆக ஆனந்தி ஏதாவது பிளான் பண்ணி அதை தடுக்க தான் ட்ரை பண்ணுவா. இந்த சான்ஸை விட்டா அவ அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு வேற டைமே கிடைக்காது. புரிஞ்சுக்கோ மகேஷ். மித்ரா, எனக்கு புரியுது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ ஃப்ரீயா விடு. மகேஷ், எப்ப பேசினாலும் நீ ஒரே விஷயத்தை தானே சொல்ல போற. அப்புறம் என்ன? அன்புவும் அவங்க ஃபேமிலிக்கு க்ளோஸ் தான். ஏற்கனவே ஆனந்தியோட அக்கா அண்ணனுக்கெல்லாம் அவ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதுதான். சோ நீ பேசுறதுனால எந்த பிரச்சனையும் வராது மகேஷ். இப்பவே போய் பேச. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, பேசுறேன். அதெல்லாம் வேணாம் சார். சார், நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க எது பண்ணாலும் ஆனந்திய மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஏன்னா இங்க வந்ததுல இருந்து தான் ஆனந்தி என்கிட்ட கொஞ்சம் நல்லா பழகுறா. அவ கொஞ்சம் தெளிவான மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அவ டென்ஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அவளே எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவான்னு எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்குது அன்பு. மித்ராவும் அதான் ஃபீல் பண்றா, நானும் அதான் ஃபீல் பண்றேன். அப்படி இருக்கும்போது ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட பேசுறதால என்ன தப்பாயிட போகுதுன்னு நினைக்கிற? எனக்கும் இதான் சரியான நேரம்னு தோணுது. பேசி பார்க்கலாமே அன்பு. ஆனா எனக்கு அப்படி தோணலையே சார். எல்லாம் கை கூடி வர இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு தோணுது. எனக்கு நிறைய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. ஆனா இந்த 2 நாள் மட்டும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உன்னை இவ்ளோ தெளிவா கான்ஃபிடென்ட்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுவே உங்களை ஒண்ணு சேர்க்கும்னு நான் நம்புறேன். Happy to see you like this, man. என்ன சம்பந்தி, ஏதோ முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டதா பேச்சு சொல்லுச்சு. என்ன விஷயம் சம்பந்தி? சம்பந்தி, முதல்ல உங்க புள்ள விஷயத்துல நாங்கள்லாம் வற்புறுத்தி ஒரு காரியத்தை பண்ண வச்சிட்டோம்னு எங்க மேல வருத்தம் ஒண்ணும் இல்லையே. அது நான் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு தீர்மானிக்க மாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் ஒரு முடிவெடுத்த பிறகு இதுல நான் மறுத்து பேச விடமுல்ல. உங்க எல்லாருடைய சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இது விஷயமா தான் நீங்க பேச கூப்பிட்டுருந்தீங்கன்னா அதுல உங்க மேல எந்த சங்கடமும் இல்ல. ஆக சம்பந்தி, அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த விஷயமா மட்டும் இல்ல சம்பந்தி, அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அத பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டோம். என்ன சம்பந்தி, உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட எங்க வீட்டு ஆளுங்க ஏதாவது மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி அம்மா. ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசலாம்னு தான் கூப்பிட்டோம். இந்த கல்யாணம் மூலமா நாமெல்லாம் உறவுக்காரங்களா ஆக போறோம். அந்த உறவை இன்னும் வலுவாக்கணும்னு யோசனை பண்ணி நாங்க யோசிச்சு ஒண்ணு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அது விஷயமா பேசத்தான். சம்பந்தி, ஏதோ ஒன்னு சொல்லலாமா வேண்டாமான்னு தயங்கி தயங்கி பேசுறீங்க. அந்த தயக்கமே உங்களுக்கு வேணாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இதுதான் சம்பந்தி உங்க குடும்பத்துக்கிட்ட எங்களுக்கு பிடிச்சது. எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்காம வெளிப்படையா பேசினா சரியாயிரும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இந்த காரணம் தான் உங்க குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளைங்களையும் உங்கள மாதிரியே நல்லா வளர்த்திருக்கிறீங்க. அதுலயும் உங்க 2வது பொண்ணு ஆனந்தி குணத்துல தங்கமா இருக்கா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு சந்தோஷ். அவன் அமெரிக்கால வேலையில இருக்கான்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப ஏதோ லீவு கிடைக்காததால கல்யாணத்துக்கு அவனால வர முடியல. எங்க பிள்ளைக்கு ஒரு வரன் பாக்குறத தாண்டி எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளை தேடிட்டு இருந்தோம். அப்படி எங்க குடும்பத்துக்கு ஏத்த நல்ல மருமகளா உங்க பொண்ணு ஆனந்தி இருப்பான்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். அதனால இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசமே நிச்சயதார்த்தம் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம்.
என்ன சம்பந்தி வாயடிச்சு போய் நின்னுட்டீங்க? என்னடா திடுதுப்புன்னு கல்யாணங்கிறாங்க, இன்னும் ஒரு கல்யாணம் கூட முடிஞ்ச பாடு இல்ல, அதுக்குள்ள இன்னொன்னு எப்படின்னு யோசிக்கிறாரு போல. ஐயோ சம்பந்தி, அதெல்லாம் இல்ல. சம்பந்தி, செலவை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஒத்த ரூபா கூட நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்க புள்ள சொல்லிட்டான். எக்காரணம் கொண்டும் பொண்ணு வீட்டுல இருந்து பணமோ நகையோ கேட்க கூடாது, செலவெல்லாம் நாமளே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான். நீங்க முழு மனசோட பொண்ணை மட்டும் கொடுக்கறேன்னு சொல்லுங்க, எங்களுக்கு அது போதும். எங்க குடும்பத்து மேலயும் எங்க பொண்ணு மேலயும் நீங்க இவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க உங்க புள்ள கிட்ட பேசிட்டீங்களா? அவருக்கு இதுல சம்மதமா? எங்க பிள்ளைகிட்ட எல்லாம் பேசிட்டோம் சம்பந்தி. எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். எங்களுக்கு ஆனந்தியே ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க பொண்ணு அப்படித்தான் சம்பந்தி. நாங்க முடிவு பேச்சி. பண்ணா அவசரப்படாத. சம்பந்தி, எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணுகிட்டையும் அவளோட விருப்பம் என்னன்னு கேட்டா அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். தாராளமா கேளுங்க சம்பந்தி, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனந்தி எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது நடந்துட்டா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்க பொண்ணு மாதிரியே எங்க பையனும் தங்கமானவன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போயிட்டா எப்படி பொண்ணை பாக்குறதுன்னு கூட யோசிக்கலாம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டா 2-3 வருஷம் அவன் அங்க வேலைய பார்த்துட்டு திரும்ப நம்ம ஊருக்கே வந்துருவான். அதனால பொண்ணை பிரிஞ்சிருக்கணுமேன்னு நீங்க நினைச்சு யோசிக்க வேணாம். யோசனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சம்பந்தி, நீங்க எங்களை எம்பிட்டு மரியாதையா நடத்துறீங்கிறத வச்சு நீங்க உங்க பிள்ளைய எவ்வளவு தூரம் பக்குவமா வளர்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. உங்களை மாதிரி அன்பான குடும்பத்துல சம்மதம் பண்ண எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்க மூத்த பொண்ணு கோயிலா உங்க குடும்பத்துல வந்து வாழ போறா, அதுக்கு சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி என் 2வது பொண்ணையும் மருமகள் ஆக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் என் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். சம்பந்தி, என் பிள்ளை வேலு இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நீங்க அந்த விஷயத்தை கையாண்ட விதம் உங்க குடும்பத்து மேல இருந்த மரியாதைய எனக்கு அதிகப்படுத்திருச்சு. சின்ன ஒரு தப்பு இருந்தாலும் அதை குத்தி காட்டி அசிங்கப்படுத்த நினைக்கிறவங்க மத்தியில அம்பட்டு பெரிய விஷயத்த ஒரு விஷயமே இல்லைன்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டு எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறது நீங்க எங்களுக்கு பண்ண மிகப்பெரிய விஷயம் சம்பந்தி. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க பெருந்தன்மை யாருக்கு ஒரு சம்பந்தி? இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல என் பொண்ணை கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா என் பொண்ணுகிட்டையும் இதை பத்தி கேட்காம ஒரு முடிவு எடுக்க முடியாது. கல்யாண விஷயத்தை பத்தி இப்ப பேசுறதுக்கு சரியான சந்தர்ப்பமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க. என் சின்ன பொண்ணுட்டி இது விஷயமா பேசுறேன்.